தமிழக அரசுக்கு சாதகமா ஆளுநர் அவர்கள் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்ல போனால் அவங்களுக்கு அரசியல் அறிவே இல்லாதவன்னும் இல்லைன்னு அர்த்தம். மோடிக்கோ அந்த அமித்ஷாவுக்கோ இன்னும் விஷயம் புரியுதா அல்லது புரியாட்டி ஒரு அழுத்தம் கொடுத்து எப்படியாச்சும் அதை ஒன்றாக்கிடலாமான்னு அவங்க நினச்சாங்கன்னா அது கடைசியில் புட்டுக்கிட்டு போயிடும். நான் என்னாலானதை செய்து விட்டேன், டெல்லி தன்னாலானதை செய்யட்டும். இப்போ ஆளுநர் உரையிலே அதை குறிப்பிட்டிருக்காங்க. அதை அது வரைக்கும் நான் பாராட்டுறேன். அந்த திசையை நோக்கி அவங்க போகிறதுக்காக ரொம்ப பாராட்டுறேன், வரவேற்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். டெல்லிக்கு பயந்து இப்படி இருந்துட்டாங்க. இப்போ இவர் பயப்பட வேண்டியதில்லை. காரணம் இவரோடும் உதயநிதி பெரிய அறிஞர் இல்லை, ஏதோ ராஜா விட்டு கண்குட்டி கொண்டாந்து விட்டாங்க அப்படி பேசிட்டு உட்காந்துக்க தவிர சாதாரண வீட்டில் உதயநிதி பிறந்திருந்தா சாதாரண ஒன்றிய செயலாளர் கூட ஆயிருக்க முடியாது. அவர் தனித்துவமா அவருடைய வாக்குறுதியை திமுக கொண்டு வந்தது அவர் பண்ணல. 2 முறை தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருக்கு. இந்த மாற்றம் இப்ப அவசியமா தேவையான ஒரு கேள்வி என்ன பேசுறோம். அதுதான் அது பேசுறதுனால உனக்கு என்ன நஷ்டம் அல்லது நாட்டுக்கு என்ன நஷ்டம்? இதெல்லாம் என்ன கேள்வி இது? அவர் டிஃபன் கேரியில் சாப்பிட்டாரு, அவர் கோட் போட்டுக்கிட்டு வந்தார், பட்டு சட்டை போட்டு வந்தார். ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். தமிழகத்துடைய சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு. இதுல ஒரு விஷயம் எல்லாருமே பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர் அவர்கள் தமிழக அரசு செய்தி கொடுத்த உரையை ஒண்ணு விடாம வாசிச்சிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இதுதான் முதல்ல நடந்தது. இடையில் போன தடவை ஒரு கவர்னர் தப்பு தண்டாமல் பேசிட்டு போனான்னு தவிர அதுக்கு முன்னாடியெல்லாம் ஆளுநருக்கு என்ன உரையை தயார் பண்ணி கொடுக்குறாங்களோ அதில் இருக்கிற கமா புள்ளி மாற்றாமல் பேசுகிறது தான் உரை. இந்த அரசாங்கம் ஆளுநர் மூலமாக இந்த தகவலை சொல்லுது. அதுக்கு ஆளுநர் அவர் ஒரு மவுத் பீஸ் ஏறக்குறைய அப்படி தான் வரும். அதனால் அவர் அப்படி தான் பேசணும் தவிர அதில் மாற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு ஜனநாயக முறைப்படி அவர் ஒழுங்காக நடந்துக்கிட்டாரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இன்னொரு விஷயம் என்னன்னா, கடந்த ஆட்சியில ஆளுநர் அப்படின்ற ஒரு பதவியே தேவையில்லைன்னு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? எப்பயுமே நான் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் பெரியாரோட வளர்ந்தவன், அண்ணாவோடு வளர்ந்தவன். அண்ணா அந்த காலத்திலே சொல்கிறார், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லைன்றது தான். அதனால் கவர்னர் பதவி தேவையில்லாதது தான். அது அரசியலமைப்பு சட்டத்தில் நம்ம போராட வேண்டிய விஷயம். அது தேவையே இல்லாது. ஏன்டா 234 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்துட்டு வந்த பிற்பாடு அவங்க செய்கிற சட்டங்களுக்கு இவருடைய ஒப்புதல் வேணும்னு கேட்குறதே மிகப்பெரிய தவறு. அதை அப்படி ஒரு முறை இருக்கிறத அன்னைக்கு அம்பேத்கர் அந்த சட்டங்களை உருவாக்கும்போது இப்படியெல்லாம் ஒரு சிக்கல் வரும்னு சொல்லிட்டு அவர் நினச்சி பார்க்கல. கவர்னர் வந்தால் அவருடைய வேலையை பார்ப்பார் அப்படின்னு பார்த்தாங்க. அப்படி தான் அந்த காலத்தில் இருந்த கவர்னர்கள் இருந்தாங்க. இடையில் போன தடவை இருந்தவர் தான் போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு முறையே இல்லாமல், ஒழுங்கு இல்லாமல், யோகியது இல்லாமல் எல்லாம் கட்டப்படி பண்ணிட்டு போனார். அதை நினச்சிக்கிட்டு நம்ம இதை பேசக்கூடாது. இப்போ வந்தவர் பர்ஃபெக்டாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு புறம் இவர் அரசு எழுதி கொடுத்தது முறையா வாசிச்சதை எதிர்கட்சிகள் சேர்ந்த சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது தமிழக அரசுக்கு சாதகமா ஆளுநர் அவர்கள் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்ல போனால் அவங்களுக்கு அரசியல் அறிவே இல்லாதவங்க இன்னும் இல்லைன்னு அர்த்தம். இன்னும் ரெக்ரூட்ஸ், எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள பல பேர் ரெக்ரூட்ஸாக தான் இருக்கிறாங்க. ஒழுங்காக படிச்சுட்டு, அரசியல் சட்டத்தை படிச்சுட்டு, அரசியல் நெறிமுறைகளை படிச்சுட்டு என்ன பண்ணணுமோ அதை நம்ம போய் பேசுறது எவ்வளோ அறியாமல், எவ்வளோ முட்டாள்தனன்றதை அவங்க எதிர்காலத்தில் உணர்வாங்க. ஒழுங்காக படித்தா உணர்வாங்க. ஏன் எதனால சார் இந்த ஒரு விஷயத்த சொன்னதுனால முட்டாளுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், தெரியாதவன் அறியாதவன் முட்டாள் தானே. கண்டிப்பாக. ஆமாம், அவ்வளோதான். அதை அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் தப்பாக நினைக்கக்கூடாது. அவ்வளோ கடுமையாக சொல்கிறேன். இதை கூட போய் ஒரு கேள்வியாக இவங்க வைக்கிறாங்கன்னு சொல்கிறோம். அவ்வளோ அறியாதவன்னா என்ன அர்த்தம்? அதுதான் அர்த்தம், விஷயம் தெரியாதவங்க. ஆமாம், அவ்வளோதான். அதுக்கு பிறகு சரி, இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக அரசு தமிழகத்துடைய நிதியை பெறதுக்காக நாங்க நீதிமன்றம் வரைக்கும் போவோம் அப்படின்னு ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நல்லா பாக்குறேன். உண்மையே அதுதான். இந்த மத்திய சர்க்கார் அவருடைய கடமையை ஒழுங்கா செய்யணும். நம்ம இங்கேருந்து ஏராளமான வரி நம்ம கொடுக்குறோம்.
அதுக்கு பகிர்ந்து கொடுக்குற போது மற்ற மாநிலங்களுக்கு எப்படி பகிர்ந்து தராங்களோ அதே மாதிரி நம்ம கொடுக்கணும். கொடுக்கலன்னு நம்முடைய நீதியை பெறுவதற்காக அவங்களோட போராடுறோம். முடியாததுக்கு சுப்ரீம் கோர்ட் அது ஒரு அரசியல் சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். அதனால் அங்கே தான் அதுதான் ஃபைனல். அங்கே போய் தான் தீர்வோம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. போகலைன்னா தான் தப்பு. நம்முடைய உரிமை பெறுவதற்கு கடைசி அங்கே தான் போய் தான் ஆகணும். அது போகிறது தான் முறை. இப்போ மத்திய அரசு நமக்கான நிதியை கொடுக்காம இருக்காங்க இல்லையா, கல்விக்கான நிதியை, நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? அவங்க அதாவது இந்த மத்திய அரசு வந்து பிஜேபி அரசு, அவங்களுடைய எண்ணங்கள் வேற. அதாவது இந்த நாட்டையே பூராவும் இந்து நாடாக்கணும், ஒரே இந்து மதமாக்கணும், இதெல்லாம் அவங்களுடைய பட்ஜெட், அவங்களுடைய இது அஜெண்டா. அதை நோக்கி போகிறதுக்கு அவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்னும் இது இப்படி ரொம்ப வேகமாக அவங்க போனாங்கன்னா இங்கே இருக்கிற மற்ற மாநிலங்களில் இருக்கிற இளைஞர்களுக்கு இவங்களோட இருக்கணுமா வேண்டாமான்ற கேள்வியே வந்துடும். இந்த கேள்விக்கு நான் பதில் என்ன சொல்கிறேன்னா, 1944 பண்டித ஜவஹர்லால் நேரு காஷ்மீரில் ஒரு கூட்டம் போட்டார். கபூர்தலா அப்படின்ற ஒரு கிரவுண்டில் போட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்மெல்லாம் பல்வேறு நாடுகள் இணைஞ்சி ஒரு நாடாக இருக்கிறோம். இங்கிலீஷ்காரன் பல நாடுகளை ஒன்றாக்கணுவேன். பல்வேறு நாடுகள் தான். இது வந்து இந்தியா ஒரு துணைக்கண்டம், இது ஒரு நாடு அல்ல, இது ஒரு பெரிய துணைக்கண்டம். பல நாடுகள் இணைந்த ஒரு துணைக்கண்டம் ஆக்கிட்டு போயிட்டான். அதனால் நம்ம திரும்பவும் வந்து சிறு சிறு நாடுகளாக ஆகிடாமல் எல்லோரும் இணைஞ்சு இருப்போம். அது முடியல, எதுக்காச்சும் அதில் பிரச்சனை வந்ததுன்னா அவங்களே ஒரு தீர்மானம் போட்டு அவங்க போயிடலாம் அப்படின்றத அன்றைக்கி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. அதை வந்து அறிஞர் அண்ணா 62 பார்லிமெண்ட்டில் நேரு வச்சுக்கிட்டு பேசும்போதே சொன்னார், நீங்கள் அந்த காலத்தில் இப்படி ஒரு பேசி எல்லாரும் இணைச்சி வச்சிங்க அப்படின்றத சொல்கிறாரு. அதனால் இது பல்வேறு நாடுகளை கொண்ட ஒரு துணைக்கண்டம். இவங்களுக்கு இந்த மோடிக்கோ அந்த அமித்ஷாவுக்கோ இன்னும் விஷயம் புரியுதா அல்லது புரியாட்டி ஒரு அழுத்தம் கொடுத்து எப்படியாச்சும் அதை ஒன்றாக்கிடலாமான்னு அவங்க நினச்சாங்கன்னா அது கடைசியில் புட்டுக்கிட்டு போயிடும். அது விஷயம் தெரியாமல் அவங்க அலையிறாங்க. இதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மறுபடியும் அந்த நீட்டு, அதுக்கப்புறம் மும்மொழி கொள்கை, இந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. நல்லா தெளிவாக பேசியிருக்காரு. அவர் பேச மாட்டார்னு இவங்க நினச்சாங்க. மத்திய சர்க்காரோட கொள்கைகளை எதிர்த்து பேச மாட்டாருன்னாங்க. அது கவர்னர் மூலயமா பேசிட்டார். அதுவே பாராட்டத்தகுந்தது. நீட் நமக்கு தேவையில்லாது. நீட்னால எவ்வளோ கொடுமைகள் நடக்குது, அது தேவையில்லாத ஒன்று. அதே மாதிரி தான் எல்லாமே மும்மொழி கொள்கை நமக்கு தேவையில்லை. அண்ணா வந்து சட்டமன்றத்தில் 68 சட்டமன்றத்தில் பேசும்போது இந்த நாட்டுக்கு 2 ஆங்கிலமும் தமிழும் போதும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து முன்மொழிஞ்சு எல்லா சட்டமன்றம் முழுசும் காங்கிரஸ்காரர்கள் உட்பட அதுக்கு ஒப்புதல் வாங்கினார். அப்போ எதிர்கட்சியில் இருந்த காங்கிரஸ்காரங்க, நீங்கள் இது மாதிரி மத்திய சர்க்கார் எண்ணங்களுக்கெல்லாம் மாறாக நீங்கள் தீர்மானம் கொண்டு வருவாங்களே, மத்திய சர்க்கார் உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டபோது அண்ணா எழுதி சொன்னார், நான் என்னாலானதை செய்து விட்டேன், டெல்லி தன்னாலானதை செய்யட்டும், பார்த்துக்குறேன் அப்படின்னாட்டார். அன்னைக்கு 68 அதை சொன்னது அண்ணா. அது வந்து இப்போ வந்து இவர் வந்து அதை மிருதுவாக சொல்லியிருக்காரு. தேவைப்பட்ட அண்ணா மாதிரி அவர் வேகமாக, ஏன்டா அண்ணாவினுடைய கொள்கைகள் இப்போ இவங்க ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராங்க. இப்போ சட்டமன்றத்திலேயே சொல்கிறாங்க, இப்போ ஆளுநர் உரையிலே அதை குறிப்பிட்டிருக்காங்க. அதை நான் அது வரைக்கும் நான் பாராட்டுறேன். அந்த திசையை நோக்கி அவங்க போகிறதுக்காக ரொம்ப பாராட்டுறேன், வரவேற்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதே தான் இப்போ அது வந்து இந்த சர்க்கார் ஒரு உரிமை உங்களுக்கு வந்து ஒரு உரிமை உங்களுக்குள்ள உரிமையை நீங்கள் நிலைநாட்டுவதற்கு போராடினா அதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ சாதாரணமாக பூனை கூட புலி எதிர்த்து நெருக்கடி வந்துச்சுன்னு ஒரு காரணம் வந்துட்டு அது எதுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது வந்து இயற்கை. அது வந்து ரெண்டையுமே இந்த சர்க்கார் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்றது வந்து ஒரு நல்ல தீர்ப்பு. அது அண்ணாவினுடைய கொள்கையில் உகந்தது. அண்ணா அதை அன்றைக்கே சொல்லிட்டு தான் அந்த தீர்மானங்கள்லாம் பாஸ் பண்ணார். இன்றைக்கு அது மெல்ல மெல்ல அந்த இடைக்காலத்தில் வந்த அரசுகள் அதெல்லாம் வந்து தவறுகள் இதெல்லாம் பண்ணதுனால டெல்லிக்கு பயந்து இப்படி இருந்துட்டாங்க. இப்போ இவர் பயப்பட வேண்டியதில்லை. காரணம் இது மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும்பாங்க. இவருக்கு ஊழல் பண்ணுறதோ லஞ்சம் வாங்குறதோ இதெல்லாம் கடுமையாக எதிர்க்கிற ஒரு முதலமைச்சர் கிடைச்சிருக்காரு. அதனால் அவர் தைரியமாக சொல்கிறார். அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன். சார், இப்போ இந்த ஹிந்தி மும்மொழி கொள்கையிலேயே ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்போ அந்த காலகட்டத்துக்கு இருமொழி கொள்கை வந்து ஓகே, ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பல்வேறு மொழிகளை வந்து கற்றுக்கிறது நல்லது, படிக்கிறது நல்லது. அப்படி இருக்கும் பொழுது இன்னுமே பழைய விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் 10 மொழிகளை கற்றுக்கிறது கூட நல்லது தான். அதுக்கு ஹிந்தி தான் கற்றுக்கணுன்னா என்ன அர்த்தம்?
ஹிந்தி ஒரு லிமிட்டட் பீப்புள் இங்கே பேசுகிறாங்க. அவங்க மொழியை கொண்டாந்து அது ஒரு மொழி ஆதிக்கத்தை புகுத்துறாங்க. நாம் வந்து இப்போ வடக்க போகிறோம் அல்லது வெளிநாடுக்கு போகிறோம், ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோம், இன்று இத்தாலி போகிறோன்னா அந்த நாட்டு மொழியை ஃப்ரான்ஸுக்கு போகிறோன்னா, இப்போ நம்முடைய மக்கள் ஃப்ரான்ஸுக்கு போகிறோன்னா அங்கே வந்து இங்கிலீஷ் எடுபடாது, அவன் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு தான் பேசுகிறான். அங்கங்கே அவங்கவுங்களுக்கு தேவையானது அவங்கவுங்க கற்றுக்க போகிறாங்க. இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் வேலை செய்யறதுக்கு தமிழும், அது உலக நாடுகளோடு தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலமும் ஆகிய 2 மொழி போதும். அதுக்கு மேலே தேவையான அவங்கவுங்க போகிற இடத்துல கற்றுக்குவாங்க. இப்போ கூட வடநாட்டுக்காரங்க இங்கே வேலைக்கு வரானுங்க, வந்தது இங்கே வந்து எப்படியோ அவனுக்கு தேவையான ஒரு 10 மொழியை 10 வார்த்தைகளை கற்றுக்கிட்டு அவன் காலம் ஓட்டுறான். அது வேறு விஷயம். நீ இந்த மொழி தான் படிக்கணும், இப்படி தான் பழைக்கணுன்றது வந்து அது ஒரு புகுத்துற மேட்ரு. அப்போ இருமொழி கொள்கையை அரசு பள்ளியில மட்டும் நடைமுறைப்படுத்துறீங்க, இதுவே சிபிஎஸ்ஸும் ஐஜிசிஎஸ்சி இந்த மாதிரியான பள்ளிகள்ல மட்டும் ஹிந்திலாம் வந்து படிக்கிறாங்க இல்லையா? நான் இப்போ வந்து இன்றைக்கு வந்திருக்கிற முதலமைச்சர்கிட்ட வேண்டுறேன், தமிழ்நாட்டில் எந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்தாலும் அவர் எந்த துறையில் ஆரம்பித்தாலும் தமிழை ஒரு பாடமொழியாக வைத்து தமிழ் படித்தே ஆக வேண்டும் என்கின்ற சட்டத்தை சட்டமன்றத்தில் இவர்கள் உருவாக்க வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அப்படி உருவாக்கினா தான் அது முறையாக இருக்கும். அதை விட்டு இங்கே வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் வேறு, அந்த ஸ்கூலில் வேறு, இந்த ஸ்கூலில் வேறெல்லாம் கிடையாது. தமிழ் ஒரு பாடமொழி. இப்போ கன்னடத்தில் நினைக்கிறேன், கன்னடத்தில் வந்து கன்னடம் ஒரு படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராக இருந்தாலும் படி, அந்த மொழியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கோன்றோம். அதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை இங்கே கம்பல் பண்ணி அவங்க கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் நீ இருக்கணுமா, பள்ளிக்கூடம் நடத்தணுமா, தமிழ் அதில் ஒரு பாடமாக இருக்கணும், அது அந்த பாடத்தை ஒழுங்காக படிக்கணுன்றதை வந்து உருவாக்கணும். அதுதான் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை. அதை காலப்போக்கில் நம்முடைய இன்றைக்கு வந்திருக்கிற அந்த முதல்வர் விஜய் அதை செய்வார்னு நம்புகிறேன். அதே போல இந்த நீட்டு தேர்வுக்குமே ஒரு கேள்வி இருக்கு சார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட்டு வரத்துக்கு முன்னாடி பணக்காரர்கள் மட்டும் தான் டாக்டர் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு ஏழை எளிய வர்க்கத்தை சேர்ந்த ஒரு மாணவனும் மாணவியும் வந்து நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணா கம்மியான கட்டணத்திலேயே அவங்களால வந்து டாக்டர் படிக்க முடியுது. அதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ பணக்காரங்களால மட்டும் தானே டாக்டர் படிக்க முடியும்? இது நீங்கள் சொல்கிறதே பூராவுமே தப்பு. இப்போ தான் பணக்காரன் போய் சேர்றோம். இப்போ இவங்க இல்லைன்னா ப்ரைவேட் காலேஜஸில் கோடிக்கணக்கில் பணம் போட்டு அவன் போய் சேர்ந்துடுறான். நீங்கள் சேரல. அன்னைக்கு வந்து யார் மார்க் வாங்கினாங்களோ, யாரெல்லாம் மார்க் வாங்கினாங்களோ அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பல பேர், இப்போ செய்யாறு பகுதியில் ஒரு பொண்ணு, வண்டி ஓட்டுறவருடைய பொண்ணு, அந்த பொண்ணு மார்க் வாங்கி எம்பிபிஎஸ் ஆகி டாக்டர் ஆகி இப்போ பெரிய டாக்டர் ஆகி அவங்க குடும்பமே வளர்ந்து போச்சு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பல பேர் மார்க் வாங்கினா அப்ளிகேஷன் போட்டால் அந்த மார்க்குக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் அவங்க கொடுத்துட்றாங்க. அப்படி தான் நடந்ததை தவிர அன்னை பணக்காரனை பார்த்து கொடுக்கல, ஏழை பார்த்து கொடுக்கல. அதெல்லாம் நீ சொல்கிற கருத்தே புறம்பாடாது. நிறைய பேர் ஒன்றும் இல்லாதவங்க அந்த காலத்தில் படிச்சுட்டு டாக்டராக வந்தாங்க. அது தவிர ஃபீஸே கிடையாதுமா. இப்போ நீட்டு வந்த ஒரு பாடு தான். நீட்டு வந்து அந்த கல்லூரியில் எம்பிபிஎஸ் என்ன தான் நீட்டில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணாலும் கோடிக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதில் இந்த 7.5% மாத்திரம் கவர்மெண்ட் அதை ஏற்றுக்குறதே தவிர அது கொடுத்துருக்காங்களே தவிர அதை ஏமாத்துறதுக்காக உங்களுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம்னு சொல்கிறதுக்காக பண்ண தவிர வேற ஒன்றும் கிடையாது. சார், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து தாவேக அரசை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசு பொறுப்பேற்ற ஒரு மாசத்திலேயே வந்து கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் வந்து நடந்திருக்கு, 100க்கும் மேற்பட்ட நடந்திருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கல, திரையில தான் வந்து ஹீரோவா தெரியறாரு, தரையில வந்து வில்லனா இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் முன் வச்சிருந்தாரு. இவங்க காலத்துக்கும் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சியில் வந்தாங்க. அதிகாரிகளும் அந்த திமுக வந்தால் அவங்களோட சேர்ந்துருப்பாங்க, அதிமுக வந்தால் அவங்களோட. எல்லாரும் அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் அறவடை பண்ணிக்கிட்டான், அதிகாரிகள் நிரந்தரமாக அடிக்கேட் பண்ணிட்டாங்க. இப்போ ரெண்டும் இல்லாத மூணாவதாக ஒரு கட்சி வந்ததுனால எல்லாருக்கும் திக்பிரமை படிஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. என்னடா அது, நம்ம பொழப்பெல்லாம் போயிடுச்சே, திமுக வந்தாலும் கொள்ளடிக்கலாம், அதிமுக வந்தாலும் கொள்ளடிக்கலாம், அது ரெண்டும் இல்லாமல் போயிடுச்சே, மூணாவது ஒருத்தவங்க வந்துட்டாங்களே, என்னடா பண்ணுறதுன்ற கவலை எல்லாருக்கும் இருக்கிறதுனால வேணுமென்றே அந்த கடந்த காலத்தில் அந்த ஆட்சியில் சுவைகொண்டவர்கள் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சின்னு நினச்சிக்கிட்டு அவங்களே பல இடங்களில் பல நிறுவனங்களை உருவாக்குறாங்கன்றது தான் என்னுடைய சந்தேகம். ஆனால் வந்து அதிலே பயிற்சி பெற்றவங்க அங்கே இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் புதுசாக வந்தாங்களே தவிர அதிகார வர்க்கம் அப்படியே தான் இருக்குது. அவங்க வேணும்னே தான் பல பேர் அந்த கட்சியிலே இருந்தவங்க, கட்சியால் பலன் பெற்றவர்கள், கட்சி உறுப்பினர்களாக இருந்தவர்கள், அதிகாரிகள்லாம் இருக்காங்க.
அவங்க வேணும்னு இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் வாங்கி தருவதற்காக செய்கிறார்கள். அதை இவங்க வந்து தூண்டி விடுறாங்க. அதாவது 100 பேர் 50 பேர்னு இப்போ எதிர்க்கட்சி தலைவரே அந்த மாதிரி சொல்கிறது வந்து 100 இருக்குது இன்னும் 10 இன்னொரு 50 ஆக்குங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்கள அவங்களுடைய ஆட்கள் இருக்காங்கள்ல அவங்கள தூண்டி விட்டு சில பிரச்சனைகளை பண்ணுறதுன்னு இருக்கும். இதில் எந்த ரகத்தில் சேர்ந்ததுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இது காலப்போக்கில் இது ஆனால் வந்து முடியும். இதுக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய கருத்து என்னென்னா, பள்ளி கல்வியிலேருந்தே எஜுகேஷன்லேருந்தே இப்போ குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்க்குறதுக்கு பார்க்கணும். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது ஔவையாரனுடைய ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நீதிவெண்பா, நாலடியார், விவேக சிந்தாமணி, இப்படி பல அது புறம் வாழ்க்கை முறைகளை நமக்கு குழந்தையாக இருக்கும்போதே நம்ம மண்டையில் ஏற்றிடும். அதனால் ஒரு ஒழுங்காக இருந்த காலம் அது. இப்போ அதெல்லாம் கிடையாது. அந்த சிஸ்டத்தையே எடுத்துட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பேராசிரியர் ஒரு காலேஜில் பிரின்ஸ்பாலாக இருந்தவர், திருச்சியில் உருமு தனலட்சுமி கல்லூரின்னு ஒரு கல்லூரி, அதனுடைய பிரின்ஸ்பால் சத்யசீலன் என்கிட்ட வந்தார். எனக்கு நல்ல நண்பர் பிரின்ஸ்பாலே வந்து சொன்னார், ஐயா இது மாதிரி டெல்லியிலேருந்து எஜுகேஷன் அகாடமிலேருந்து அவங்க வந்து பாடப்பகுதியிலேருந்து மொழி பற்றியோ இனப்பற்றையோ வீரத்தையோ தியாகத்தையோ இது மாதிரியெல்லாம் இருக்கிறதெல்லாம் வைக்கக்கூடாது, எடுத்துருங்க அப்படின்ற ஒரு குறிப்பாக சொல்லி, இன்னும் சொல்லப்போனால் பாரதிதாசன் உடைய தமிழ் மூலக்கத்தை வைக்கவே கூடாது, தமிழ் இயக்கத்தை வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியெல்லாம் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னு 40 வருஷத்துக்கு முன்னாடியே இதை காங்கிரஸ் கட்சியிலே இதை ஆரம்பிச்சிட்டானுங்க அங்கே. அதனால் அதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம வந்து அதை திரும்பவும் குழந்தைகளுக்கு என்ன பாடம் சொல்லித்தரணும்னு பார்க்கணும். முதல்ல அவங்கள பிறந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து நல்லதாக அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படின்னு ஔவையார் சொன்னது, மற்றது நாலடியார், நாம் அதெல்லாம் பள்ளிகளை ஏற்படுத்திட்டு அவன் வந்து பக்குவமாக உணர்வான். வந்து சமுதாய தீமைகளுக்கு பார்த்து அச்சப்படுவான், வெக்கப்படுவான், கூச்சப்படுவான். இப்போ அதெல்லாம் கிடையாது. அதனால் நீங்க சொல்றத பார்த்தா இந்த பாடத்திட்டத்தையே வந்து சரிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஆமாம், குழந்தைகள்லேருந்து இப்போ அதாவது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் தாயின் வளர்ப்பில் நாங்கள். தாய் மாத்திரம் அடுத்தது ஆசிரியர், பள்ளிக்கூடம், அங்கேருந்து வரணும். ஒழுக்கத்தை பற்றி நான் பாடம் படிக்கிற போது எனக்கு பாடத்தில் 10ஆவதுல ஒரு பாடம் வரும், மொழிப்பற்றுன்னு ஒரு பாடம் வச்சாங்க. இப்போ மொழிப்பற்றே இருக்கக்கூடாதுன்றான். மொழிப்பற்றுன்னு ஒரு பாடம் வரும். அதில் வந்து காந்தியார் ஏராளமாக படிச்சிருந்தாலும் அவருடைய தாய்மொழியான குஜராத்தியில் தான் கையெழுத்திட்டார். அதே மாதிரி தாகூர் நோபல் பரிசு பெற்றிருந்தாலும் ரவீந்திரநாத் தாகூர் அவர் கடைசி வரியில் அவருடைய தாய்மொழியாக வங்கத்தில் தான் கையெழுத்திட்டார். இதெல்லாம் அன்றைக்கி பாடப்பகுதியில் வச்சாங்க. வீரத்தை பற்றி சொன்னாங்க, தியாகத்தை பற்றி சொன்னாங்க, எல்லாத்தையும் சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம மண்டையில் ஏறி நம்ம வந்து பார்க்குறோம். பெண்களை பார்த்தாலும் ஆண்களை பார்த்தாலும் ஒரு கௌரவமாக பார்த்தோம். இப்போ பெண்களை பார்க்குற போது என்ன ஆகுதுன்னா, உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்குறோம், அதனால் ஒரு போகப் பொருளாக தான் பார்க்குறோம் அப்படின்ற எண்ணம் வந்துடுது. அது வந்து படிக்காதவங்க மத்தியில் அல்லது பண்பாடு இல்லாதவங்க பல காரியங்களை செய்கிறாங்க. அதுக்கு வந்து இப்போ வடநாட்டுக்காரில் தான் இப்போ நிறைய கிரைம் நடக்கிறத வடநாட்டிலேருந்து வந்த பசங்க நிறைய பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ வந்துச்சு, அந்த டாக் வந்துச்சு. இல்லை, அண்ணாமலை அவர்கள் தான் அந்த விஷயத்தையே கொண்டு வந்திருக்காரு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் பாஜகவில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி வட மாநிலத்தை சேர்ந்தவர்களாக தான் குற்றம் நடக்குதுன்னு சொன்னதை அவர் அக்செப்ட் பண்ணலை. இப்போ அதுலேருந்து வெளியே வந்த உடனே வந்து குற்றம் நடக்கிறதே வட மாநிலத்திலிருந்து வரவங்களால தான் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருந்தாலும் எவ்வளவுதான் வேஷம் போட்டாலும் கடைசியில் தமிழ் உணர்வுன்னு ஒன்று இருக்கும், தமிழ்நாட்டு பற்றுன்னு ஒன்று இருக்கும், நாட்டுப்பற்று மொழிப்பற்றுன்னு உடம்புல இருக்கும். எப்படி குடும்பப்பற்று இருக்குதோ ஊர்ப்பற்று இருக்கோ அது மாதிரி ஒன்று இருக்கும். அதனால் சில நேரங்களில் அவர் மீறி அந்த வார்த்தைகள் வந்துடும், இருக்கிற உண்மைகள் வந்துடும் சில நேரங்களில். அப்படி வந்தது தான் இது, அதுதான் உண்மை. அதை வந்து நீங்கள் வந்து இப்போது காவல்துறை மற்ற துறை என்ன பண்ணணும், வெளிமாநிலங்கள்லேருந்து வர்றவங்கள கணக்கெடுத்து அவங்க எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்றத போலீஸ் ஸ்டேஷனில் அந்த நடவடிக்கைலாம் எடுக்கணும். கடந்த காலத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் இந்த தென் மாவட்டங்களில் குற்றப்பரம்பரைன்னே இருந்தது. அவங்க டெய்லி வந்து கையெழுத்து போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தான் படுத்துருக்கணும்பா, தெரியுதா? அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே. வடநாட்டுக்காரங்களை கூப்பிட்டு அப்படின்னா நல்லது. வடநாட்டுக்காரங்கள் பெரிய முதலாளிகளாக வர்றவனும் ஏராளமாக தப்பு பண்ணுறான், தொழிலாளியாக வர்றவனும் தப்பு பண்ணுறான். அதனால் இதுக்கு இரையாமல் அதுக்கு வந்து இன்னொரு பெரிய காரணம், இந்த அதிகாரிகளே கூட என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன், தமிழ்நாடுன்னா தமிழ்நாட்டு அதிகாரிகள் தமிழர்களாக இருக்கிறவங்க அதிகாரியாக இருக்கணும் தவிர வடநாட்டுக்காரங்களாக அவங்கள இவங்கள அதிகாரியாக போட்டால் இங்கே வந்து வடநாட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கா தப்பு பண்ணுறான், இங்கே இருக்கிற வடநாட்டு பெரிய அதிகாரி இருப்பான், அவன் கையை காலை பிடிச்சோடனே அவனுக்கு நாட்டுப்பற்று மொழிப்பற்று வந்துடும், இவனை எப்படியாவது தப்பிக்க விட்டுருணும், நம்ம ஊருக்காரன் அப்படின்னு. ஆமாம், நம்மளுக்கு ஆள் இல்லை. இப்போ அப்படி பார்த்தோன்னா நமக்கு என்ன இருக்குன்னா, தமிழனுக்கு ஒன்றுமே கிடையாது. அதான் வந்து இப்போ கிறிஸ்தவர்களுக்கு சர்ச் இருக்குது,
அங்கே போய் பாதருக்கு எதிராக அவங்க சொல்லிக்கிள்ளி ஏதோ பண்ணிக்கு வராங்க, அல்லது அந்த உணர்வுகளை வந்துடுது. அதான் முஸ்லீம்களுக்கு பள்ளிவாசலில் வச்சு அவங்களுடைய பண்ணி வராங்க. பாப்பானுங்களுக்கு சங்கராச்சாரியா இருக்குது, தமிழனுக்கு யாருமே இல்லை. அதை இன்னுமே பார்க்க பெரியார் ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணார், அவர் போயிட்டார். இப்போ இருக்கிறவங்கெல்லாம் எவனும் தமிழனுக்கு பண்ணணும்ல, காசு கொடுக்குறவனுக்கு அவன் எதிரியாக இருந்தாலும் பண்ணணுன்றது தான் வருதே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு உதாரணமாக சொல்ல போனால், இப்போ இந்த அண்ணா நகரில் 100க்கு 90 பேர் தமிழர் இல்லாதவர்கள் இருக்காங்க. 10% கூட தமிழன் கிடையாது. இதுக்கு இல்லாமல் போனது எப்போ ஆரம்பமாச்சுன்னா கருணாநிதி காலத்தில் தான் அது ஆரம்பமாச்சு. பணம் கொடுத்ததும் யாரை வேணாலும் கதவை திறந்து விட்டுடுறாங்க. அப்படி தான் நடந்துச்சு. இதுதான் ஒரு பெரிய ஆபத்து. சார், இப்போ இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னா, உதயநிதி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு, தாவேக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை பேனிக் பையிங் பண்ணுற விஷயத்திலேயே தான் இருக்காங்களே தவிர்த்து நாட்டில் என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல, நடவடிக்கைகள் எடுக்கலை அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இவரோடும் உதயநிதி பெரிய அறிஞர் இல்லை, ஏதோ ராஜா விட்டு கண்ணுக்குட்டி கொண்டாந்து விட்டாங்க அப்படி பேசிகிட்டு இருக்காங்க தவிர, சாதாரண வீட்டில் உதயநிதி பிறந்திருந்தா சாதாரண ஒன்றிய செயலாளர் கூட ஆகியிருக்க முடியாது. கருணாநிதி வீட்டில் பிறந்ததுனால தூக்கி உட்கார வச்சு ஒன்று விட்டாங்க. அதான் அவ்வளோதான் அவருடைய பண்புன்னு கூட சொல்லலாம். அதனால் உதயநிதி சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு பெரிய அரசியல் மேதை சொன்னதை நம்ம எடுத்துக்கோ. இன்னொரு கேள்வியுமே கேட்டிருக்காரு, என்னன்னா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு அவர் சொன்ன வாக்குறுதிகள் எதையும் செய்யல, திமுக ஆல்ரெடி கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை தான் பண்ணிட்டு இருக்காரே தவிர்த்து அவர் தனித்துவமா அவருடைய வாக்குறுதியை செய்யல. கொண்டு வந்ததை அவர் பண்ணலை. அவர் புதுசாக சாராய கடை திறக்கலை, லஞ்சம் வாங்கலை, ஊழல் பண்ணலை, இயற்கை வளங்களை கொள்ளடிக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கல. இதெல்லாம் திமுக பண்ணது. இதெல்லாம் அவங்க பண்ணலை. ஏற்கனவே அரசாங்கம்னு ஒன்று இருந்தால் சில வேலைகள் நடக்கலாம், அது தொடர்ச்சியாக நடந்தால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் பண்ண இதெல்லாம் அவர் பண்ணலையே. ஊழல் பண்ணுறாரா, லஞ்சம் வாங்கினாரா, வேறு சாராய கடையை புதுசாக திறக்கிறாரா, இல்லை இயற்கை வளங்களை கொள்ளடிக்கிறதுக்கு வழி வச்சாரா, அதெல்லாம் பண்ணலைன்ற போது இவருக்கு இருக்கிற கோபம் இது. அதை பற்றியெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ எந்த கட்சியுமே இவங்க இதை பற்றி நம்ம குறிப்பிடுற போது இது யாரும் பேசுறதில்லை. இல்ல, இன்னைக்கும் அரசு அலுவலகங்கள்ல லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற தகவலும் கண்டுபிடிச்சு வாங்க. இனிமேல் ஒவ்வொன்றா இப்போ ஒரே நாளில் ஓவர் நைட்டில் ஒன்றும் பண்ணிட முடியாது. இப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. அது தொடர்ந்து போகிற போது காலப்போக்கில் ஏட்டா உங்கள் காலத்தில் பயிற்சி பெற்ற அதிகாரிகள் தான் இருக்கான், அவன் வாங்கி பழக்கப்பட்ட கையெல்லாம் இருக்கும், அது ஒன்றும் பண்ணாது, அது அறிக்கை தான் செய்யும், அது வேலையை அவங்க பார்க்க தான் செய்வாங்க. அதெல்லாம் காலப்போக்கில் சரி பண்ணப்படும். எடப்பாடி அவர்களும் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, என்ன அப்படின்னா, அதாவது மின்வெட்டு அடிக்கடிக்கு ஏற்படுது, அது கடந்த ஆட்சியில் அணில்கள் செய்கிற வேலை அப்படின்னு சொன்னாங்க, இந்த ஆட்சியில் ஃபியூஸ் கேரியர் திருடிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்காங்க, இந்த அரசு ஒரு தூங்கா அரசாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. இப்போ ஃபியூஸ் கேரியராக இப்போ சமுதாயத்தில் நிறைய தவறு பண்ணுறவங்க இருக்கிறாங்க, பல்வேறு விதமான தவறு பண்ணுறவங்க இருக்காங்க. அதில் ஃபியூஸ் கேரியர் திருடிட்டு போனான்னா அவனுடைய சூழ்நிலை அவன் எடுத்துக்கிட்டு போகிறான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறையும் மற்றவங்களும் இருக்கிறாங்க. அதை போய் ஒரு குற்றச்சாட்டாக இவர் சொல்ல வேண்டியதில்லை. பொதுவாக அதை சீர்திருத்தத்துக்கு இப்போ அடுத்த வாரம் ஒரு வெள்ளை அறிக்கை விடுறதா சொல்லியிருக்காங்க. என்ன காரணம், என்னென்ன தவறுகள் நடந்தது. இவங்க ஆட்சி இருந்தபோது தான் செந்தில் பாலாஜி தவறு பண்ணிவிட்டு ஏராளமாக தவறு பண்ணார். அதை போன தடவை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்டாலின் என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் செந்தில் பாலாஜி பிடிச்சி உள்ளே போட்டுருவான்னு. உள்ளே போடுவோன்னா எல்லோரும் நினச்சாங்க ஜெயிலில் போடுவாங்கன்னு. உள்ளே போடால நீங்கள் உங்களுடைய மாப்பிள்ளை மாதிரி வச்சுக்கிட்டீங்க, பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அவரை இங்கே பண்ணி கொடு, அந்த ஊழலை இங்கே பண்ணி எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டீங்க. அதனால் ஊழலை பற்றி நீங்கள் கவலைப்படுறது இல்லை, மக்களுக்கு தொண்டு செய்கிறத பற்றியெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு அன்றாடம் என்ன கல்லா கட்ட முடியும் அப்படின்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், போன தேர்தலுக்கு முன்னாடி கனிமொழி என்ன பேசுனாங்க, நாங்கள் வந்ததும் முதல் கையெழுத்து சாராய கடைகள்லாம் மூடிடுவோம் வந்தாங்க. அவங்களே ஒரு சாராய உற்பத்தி சாலையை மதுராந்தகத்தில் திறந்துட்டாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்று, இது மக்களுக்கு விரோதமானது, இதுதான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ விஜய் பற்றியோ இந்த ஆட்சியை பற்றியோ பேசுவதற்குரிய காலம் இது அல்ல. மட்டும் இன்றைக்கி கவர்னர் உரையில் எல்லா கேள்விகளுக்கும் அவங்க பதில் சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்கும். சார், இதுல இன்னொன்னும் நம்ம ஒரு மக்களா பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி நிறையவே கொடுத்திருந்தாரு. ஆனா இந்த உரையில அவருடைய வாக்குறுதி பத்தி எந்த ஒரு அறிவிப்புமே பெரிய வாக்குறுதி கொடுத்துருக்காரு, நீங்க கவனிக்கல. அதாவது நிதி நிலைமைகள் இதெல்லாம் நிலைமைகள்லாம் சரி பண்ணதும் கொடுத்த வாக்குறுதி அத்தனையும்
படிப்படியாக செய்து முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கான அறிவிப்புகள் ஏதாவது வரணும் இல்லையா? ஏன் ஏதாவது ஒன்றும் இல்லை, எல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ணாமலாம் கிடையாது. நிறைய வாக்குறுதிகளை வந்து பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ தான் ஒரு மாதமாக இவங்களுடைய ஒரு 40 ஆண்டு காலம் என்னென்ன அழிவு பண்ணி வச்சுக்கலாம் எல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு மாதம் பண்ணி இப்போ இன்றைக்கி ஒரு நல்ல இது ஆளுநர் உரையில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் பண்ணுற போது அதுவும் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு ஒன்றும் காலம் வர கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லலை. எங்களுடைய வாக்குறுதிகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அதோட வரும். இப்போ வெள்ளை அறிக்கை வெளியிட்டதுக்கான ஸ்ட்ராட்டஜியை என்ன சொல்றாங்கன்னா வெளியில, அதாவது விஜய் அவர்கள் வந்து நிறைய வாக்குறுதி கொடுத்தாரு. எப்போ 2500 ரூபாய் போடுவீங்க, 6 சிலிண்டர் என்ன ஆச்சு, இந்த கேள்வி எல்லாம் எழும்புறதுனால அப்படியே டைவர்ட் பண்றதுக்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டு கடந்த ஆட்சி இதெல்லாம் நடந்திருக்குன்னு மாத்துறாருன்னு சொல்றாங்களே. நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவர் ஆட்சி இருந்தால் சுமாராவாச்சும் இருக்கும், இவ்வளோ அசிங்கமாக இருக்கும்னு அவங்க நினைக்கல. அதனால் இருக்கும் கொடுக்கலாம்னு வந்து பார்த்தா எல்லாம் பெரிய மலைமுழங்கி மகாராசங்களாம் எல்லாரும் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா முன்னாடியே நம்ம எல்லாருமே தெரியுமே 13 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஒரே ஒரு அமைச்சர், இவங்க அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் கிட்ட இருக்கிற பணத்தை அவன் வந்ததும் கட்சிக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய சொத்து என்ன இன்னைக்கு என்னன்னு பார்த்து அந்த அமைச்சர்கிட்ட பண்ணதை எடுத்தால் இந்த ஆட்சியை வரிகிரி இல்லாமல் ஓராண்டு காலம் நிச்சயமாக நடத்தும். ஒரு ஆள்கிட்டேருந்து நடத்த முடியும். அதே மாதிரி 35 அமைச்சர் வச்சுருந்தாங்க, அவங்ககிட்டேருந்து எல்லாத்தையும் பிடிங்கி பண்ண முடியும். ஒரு ஆண்டில் 10 ஆண்டுகளுக்கு எந்த வரியும் போடாமலே ஆட்சி நிறைவேற்றப்படும். இந்த 10-13 லட்சம் கோடி இருக்குல்ல, இந்த கடன்லாம் ஒரு நாளில் அடைச்சிடலாம், ஒரே நாளில் அடைச்சிடலாம். எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்த போது என்ன சொன்னாருன்னா, வந்து ஊழலிலும் லஞ்சத்திலும் சேர்த்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமை ஆக்கப்படும் அப்படின்னாரு. அதுதான் அது. அண்ணா கட்சிக்கு முதலமைச்சராக வர்ற அன்றைக்கி முதல் நாள் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஆட்சியில் எந்த தப்பும் நடக்கக்கூடாது, எங்கேயாச்சும் ஒரு சின்ன தப்பு நடந்தால் உடனே எனக்கு சொல்லுங்கள், நான் ஒரே நாள் அதை ரெக்டிஃபை பண்ணுறேன்றாரு. அப்படிப்பட்டவர்கள் இந்த இடத்துலேருந்து வந்து கொள்ளையை பற்றியோ ஊழலை பற்றியோ லஞ்சத்தை பற்றியோ கொஞ்சம் கூட கவலைப்படாமல், வெக்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அதை பற்றி விட்டுட்டு பாக்கி பற்றி பேசுகிறாங்களே, இவங்களை என்னன்னு சொல்கிறது? சார், இப்போ இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் 2 முறை தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருக்கு. இந்த மாற்றம் வந்து இப்போ அவசியமா தேவையான்ற ஒரு கேள்வி வந்து என்ன பேசுகிறேன். அது பேசுறதுனால உனக்கு என்ன நஷ்டம் அல்லது நாட்டுக்கு என்ன நஷ்டம்? அது ஒன்றும் இல்லை. 2 முறை பண்ணான்னா 3 முறை பண்ணான், அதனால் என்ன நஷ்டம்? அது பாட்டுக்கு நடந்தது. இதெல்லாம் என்ன கேள்வி இது? வேஷ்டி கட்டிட்டு வந்தார், பேண்ட்டு போட்டு வந்தார், சட்டை போட்டு வந்தார், இதெல்லாமா அரசியல்? உனக்கு என்ன பேசணுமோ அதை விட்டு பாக்கி எல்லாம் பேசிகிட்டு உட்காந்து அரசியலே கிடையாது. வேறு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாதனால அவர் டிஃபன் கேரியில் சாப்பிட்டாரு, அவர் கோட்டு போட்டுக்கிட்டு வந்தார், பட்டு சட்டை போட்டு வந்தார். இதெல்லாம் வந்து அல்பத்தனமான சமுதாயத்தில் அடித்தளத்தில் ரொம்ப ஓரம் இல்லாத முட்டாள்கள் பேசுறது அவங்க பேசுகிறாங்க. முதலமைச்சராகி முதல் சட்டசபை கூட்டத்தொடர் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தொடர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது சார், சிறப்பான ஆட்சியை வந்து இவங்க கொடுப்பாங்க அப்படின்னு? நம்பிக்கை, நிறைய நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.